நாள் 5 கவன சிந்தனைகள். பரிசுத்த ஆவியானவருடன் அறிமுக பழக்கம், ஐக்கியம், நட்பு. அறிமுக பழக்கம் என்றால் பரிசுத்த ஆவியை பற்றிய அதிக அதிக அறிவோடு நாம் எப்பொழுதும் கிறிஸ்தவ பயணத்தை தொடங்குவதில்லை. எனவே ஆவியானவருடையான பரிச்சயம், இந்த பழக்கம் பைபிளை படிப்பதன் மூலம் மற்றவர்கள் அவரை குறித்து நமக்கு சொல்லி கொடுப்பதை அடிப்படையாக கொண்டது. ஒருவேளை இந்த 50 நாள் தியானங்களிலே பரிசுத்த ஆவியினுடான உங்கள் பரிச்சயத்தை நீங்கள் இன்னும் அதிகரித்துக் கொள்ளக்கூடும். அவரை பற்றிய ஏதோ சில தவறான இந்த பரிச்சய கருத்துக்கள் இருந்தால் அது சரி செய்யப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த 50 நாட்கள்ல ஆவியானவரோடு ஐக்கியம் என்றால், நீ பரிசுத்த ஆவியுடன் பேசுகிறாய், அவர் ஒரு ஆள் தத்துவம் என்று அங்கீகரிக்கிறாய், அவரிடம் சில நிமிடம் பேசுகிறாய், பெரும்பாலும் எண்ணங்களில் தான் பேசுகிறாய், ஆனால் அவர் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறாய் என்பதை அறிகிறாய். பைபிளில் தான் ஆவியானவர் வாழ்கிறார், அதன் மூலமாக தான் நம்முடன் பேசுகிறார். ஆனால் நீ அவருடைய பிரசன்னத்தை உணரத் தொடங்குகிறாய். அவர் உன்னிடத்தில் திரும்ப பேசுகிறார் என்பதை உணரத் தொடங்குகிறாய். அவருடைய வேதம் அல்லது மற்ற காரியங்கள் மூலமாய் நீ பரிசுத்த ஆவியோடு ஐக்கியம் கொள்ளத் தொடங்குகிறாய். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியுடன் நட்பு என்பது அந்த ஐக்கியத்திற்கு அப்பாற்பட்டது. நீ பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிவதுதான் நட்பின் ஆரம்பம். இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே, நான் கட்டளையிட்டதை நீங்கள் செய்தால் நீங்கள் எனக்கு நண்பர்களாயிருப்பீர்கள் என்று சொன்னார். யோவான் 15:14. கீழ்ப்படியாத வரை ஐக்கியம் ஒருபோதும் நட்பாக வளராது. நீ எந்த அளவுக்கு உபவாசம் இருக்கிறாய், ஜெபிக்கிறாய், பைபிளை படிக்கிறாய் என்பதனால அல்ல. கடைசியில பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் என்ன செய்ய சொல்கிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் அவரோடு நான் நண்பனாக மாறுவேன். உன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை பரிச்சயத்துடன், பழக்க வழக்கத்துடன் தொடங்கி பின்னர் ஐக்கியத்துக்கு, ஆவியானவருடைய இருக்கிற ஐக்கியத்துக்கு நகர வேண்டும். ஆனால் அங்கேயோ நிறுத்தி கொள்ளாதே, அதற்கு மேலும் இன்னும் ஆழமாகவும் நீ செல். இந்த நட்புக்கு நீ செலுத்த வேண்டிய ஒரு கிரயம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கீழ்ப்படிதல் மூலம் நீ செலுத்துகிற கிரயத்தை விட ஆவியானவருடன் இருக்கிற நட்பின் பலன் மிக அதிகம். கடைசியாக 2 கொரிந்தியர் 13:14 நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் உங்கள் எல்லாருடனும் இருப்பதாக. அந்த வார்த்தை எல்லோர் என்பது உன்னையும் உள்ளடக்கி உள்ளது. நீயும் அந்த எல்லோரில் இருக்கிற. நீ உன்னை பற்றி எவ்வளவு குறைவாக தாழ்வாக நினைத்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடனே ஐக்கியத்தை விரும்புகிறார். அதாவது இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல சொல்லுகிறார், நான் நட்பை வழங்குகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமானவன், நீ மனிதன் என்று எனக்கு தெரியும். நான் உன்னை வழி நடத்தி உன்னை எனக்குள்ளே நடக்க உதவி செய்கிற ஒரு உறவை விரிவுபடுத்துகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன். உன்னுடைய ஆபாசமான எண்ணங்கள், அழுக்கான எண்ணங்கள், பைத்தியக்கார செயல்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அப்படியானாலும் நான் உன்னோடு இருப்பதை தேர்ந்தெடுத்தேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் நான் பலவீனங்களை கொண்டவன் என்பதை அறிவார். இருந்தும் அவர் அப்படி இருந்தும் என்னிலே வாசம் செய்ய அவர் தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வசிப்பதால் தான் நான் பரிசுத்தமாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கை கூட எனக்கு இருக்குது. அதனால்தான் அந்த உதவியே நான் சார்ந்திருக்கிறேன். எனக்கு அந்த உதவி தேவை. நான் தகுதியற்றவன் என்று பயப்படுவதை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியை ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று வேதம் கூறுகிறது. ஆமென், ஆமென்.